சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு நடத்திய எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நலிவடைந்த மின்சாரத்துறையை மேம்படுத்த வேண்டும், பல முன்னெடுப்புகளை எடுத்து தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், உற்பத்தி அதிகரிப்புக்கு ஏற்ப மின் கட்டமைப்பு பணிகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டும், எந்த இடங்களிலும் சிறு தடங்கள் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பல்வேறு உத்தரவுகளை வழங்கி அதற்கான நிதிகளையும் அரசின் மூலமாக கொடுத்து ஒரு நலிவடைந்த மின்சாரத்துறையை காப்பாற்றியவர் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நிச்சயமாக என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும், கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை மின்வாரியத்திற்கு வழங்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக மின்வாரியம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கும். முழுமையாக தொடர்ந்து கண்காணித்து தன்னுடைய துறையைப் போல மின்துறையை கடந்த 5 ஆண்டுகளில் நிதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் விநியோகத்திற்கு வித்திட்டவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்தினுடைய தேவைகள் அதிகரிக்கும். அப்படித்தான் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய மின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வந்தன. ஆனால் இப்படி 5 ஆண்டுகள் அதிகரித்தாலும் கூட, குறிப்பாக கோடை காலமாக இருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்த அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்று காலை வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட இன்றைய மின்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வளவு மின்சார வாரியத்தினுடைய வருவாய், எவ்வளவு செலவு, எவ்வளவு இடைவெளி என்பதை அந்த வெள்ளை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கான அந்த கால அட்டவணையை அதிலே வெளியிட்டிருக்கின்றார். 2006-11 92,737 கோடி ரூபாய் வருவாய் என்பது அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 1,234 கோடி ரூபாய் அதிகரித்து ஏறத்தாழ 1,92,971 கோடி ரூபாய் வருவாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அதே 5 ஆண்டுகளில் செலவினம் என்பது 1,21,200 கோடி ரூபாய் உயர்ந்து 2,49,332 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளி பற்றாக்குறை என்பது 56,361 கோடி ரூபாய் 2011-16 ஆண்டு காலகட்டங்களில் அந்த பற்றாக்குறை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2016-21 58,534 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றன, இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதேபோல முந்தைய அதிமுக ஆட்சியில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், 3 கட்டங்களாக மின்கட்டண உயர்வு ஏற்றப்பட்டன. குறிப்பாக ஒரு முறை 37 விழுக்காடு, ஒரு முறை 3.5 விழுக்காடு, அதற்கு பிறகு ஒரு முறை 16 விழுக்காடு என 3 முறை கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டன. அப்படி மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட பொழுதும் கூட வருவாய் பற்றாக்குறை இழப்பு என்பது 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்ற அளவிற்கான உயர்ந்து நிற்கின்றன. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவருடைய வழிகாட்டுதலோடு வருவாய் என்பது 5 ஆண்டுகளில் மட்டும் 1,77,856 கோடி ரூபாய் உயர்ந்து 4,97,996 கோடி ரூபாயாக வருவாய் 5 ஆண்டுகளில் நாங்கள் அதிகரித்து காட்டியிருக்கின்றோம். அப்படி வருவாய் அதிகரிக்கின்ற பொழுது செலவும் கூடியிருக்கிறதே, இதற்கு என்ன பணிகளை செய்தார்கள் என்று இன்று காலை வெள்ளை அறிக்கையிலே மின்துறை அமைச்சர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். வருவாய் 4,97,996 என்று சொன்னால் செலவினம் 5,32,443 கோடி ரூபாய். கடந்த 5 ஆண்டுகளில் வருவாய்க்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, அந்த நஷ்ட பற்றாக்குறை என்பது 34,447 கோடி ரூபாய். முந்தைய அதிமுக ஆட்சியில் 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்று இருந்ததை ஏறத்தாழ
34,000 கோடியாக 24,000 கோடி ரூபாய் அளவிற்கான இடைவெளிகளை குறைத்து 34,000 கோடியாக குறைத்திருக்கின்றோம். அப்படி குறைத்தாலும் கூட அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கூற்றின் அடிப்படையிலே பார்த்தால் கூட முதலாண்டிலே 12,000 கோடி இழப்பு என்பது கடந்த ஆண்டு 934 கோடி ரூபாய் வெறும் இழப்பு என்ற அளவிற்கு ஆண்டுதோறும் படிப்படியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான செலவினங்களை இழப்புகளை குறைத்திருக்கின்றோம். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திராவிட மாடல் அரசு அமைந்தவுடன் முதலமைச்சர் எங்களுக்கு இட்ட கட்டளை, தமிழ்நாடு மின்சார வாரியம் பல்வேறு வங்கிகளிலும் பல்வேறு நிதி நிறுவனங்களிலும் கடன்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த கடன்களுக்கு செலுத்தக்கூடிய வட்டித் தொகை என்பது 13.5 விழுக்காடு வரை அதிகபட்சமாக கடன் தொகையை வாங்கியிருக்கின்றார்கள். அதை முழுவதுமாக குறைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். அப்படி கடந்த காலங்களில் எந்தெந்த வங்கிகள் நிதி நிறுவனங்களில் 13.5% வரை வட்டிகளுக்காக நிதிகள் பெறப்பட்டதோ அதையெல்லாம் அவரிடத்திலே பேசி ஒத்துக்கொள்ளாதவரிடத்திலே அந்த தொகையை நாங்கள் கட்டி மீதம் இருக்கக்கூடிய வங்கிகளில் நிதி நிறுவனங்களை கடனை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினோம். அதிகபட்சம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் வட்டி தொகை என்பது 9.5 விழுக்காட்டிற்குள் முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டு வரப்பட்டன. இதன் மூலமாக ஒரு ஆண்டிற்கு 1,200 கோடி ரூபாய் 1,500 கோடி ரூபாய் அளவிற்கான சேமிப்புகளை எங்களால் உருவாக்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.